ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராண்ட் மதர் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரியான டெய்லரிங்கில் பிகினர்ஸ்க்கான வீடியோ நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது ப்ளவுஸஸ் வந்து கரெக்டாக வராது. அதுவும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவுமே சவாலான விஷயங்களாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராண்ட் மதர் ப்ளவுஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ஷன் எதுவும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம எப்பவும் போல் கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு கொடுத்துருந்துருப்போம். ஸோ அந்த 1.5 இன்ச்சை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சாகவும் தென் ஒரு 1 இன்ச்சாகவும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம எட்ஜஸில் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் பண்ணும்போது ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போதேவும் நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அர்காட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி அர்காட்ஸ் கொடுக்கும்போது பிகினர்ஸ்க்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் கீழே சேமாக வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த அர்காட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அர்காட் கொடுத்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது ஈவனாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டாட் வந்துட்டு பிடிக்க போகிறோம், அதாவது பேக் டாட்டு. பேக் டாட் எப்போவுமே யூஸ்வலாக ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே அந்த 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து நான் பிடிப்பேன். 1/4 இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும். ஸோ அந்தளவு வந்துட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். இதோட ஹைட் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு 3.5 to 4 இன்ச், அதாவது 3.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச் வரைக்கும் ஹைட்டில் வந்துட்டு படிக்கலாம். இந்த டாட் நல்லா ஷார்ப்பாக படிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்துட்டு பேக் நம்ம வேர் பண்ணும்போது சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பேக் டாட் வந்துட்டு பிடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம நீட்டாக பேக் டாட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸில் உங்களுக்கு பேக் டாட் பிடிக்க தெரியல, அதை எப்படி கரெக்டான அளவில் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பேக் பார்ட் மட்டுமே எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக் டாட்டோட அளவு, உயரம் அண்ட் அகலம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிமேல் எல்லா ப்ளவுஸஸ்லேயுமே நீங்களாகவே அதோட அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ நம்ம இப்போ பேக் டாட் வந்துட்டு பிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம செப்பரேட் பண்ணியிருப்போம், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணியிருப்போம். அதை நான் லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணாமல் வச்சுருப்பேன். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு பேக் பார்ட்டில் நம்ம ஃபோல்ட் பண்ணி அடித்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும் கீழே. ஸோ அதனால தான் நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி அடித்ததுக்கு அப்புறமா நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டை. ஸோ நம்ம பேக் பார்ட்டில் கொடுத்தது மாதிரி 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங்கும் 1 இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங்கும் கொடுத்து, ஒரு சில பேர் 1.5 இன்ச் கொடுப்பாங்க. நான் ஒரு 1.25 இன்ச் மட்டும்தான் கொடுப்பேன். அதனால தான் நான் 1.5 இன்ச் சொல்லிட்டு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஸோ கீழே மடிச்சடிச்சதுக்கப்புறம் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் ஜாயினிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 ஷோல்டரையும் ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. மறக்காமல் டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க ஷோல்டர் ஜாயிண்டில், அப்படின்னா தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச்சிங்குமே நம்ம எப்பவும் போல் டபுள் ஸ்டிச் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்லீவ் வந்துட்டு அட்டாச் பண்ணும்போது ரொம்ப இழுத்து பிடிச்சி அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்லீவ் வேர் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு லூஸாக ஒரு மாதிரி, அதாவது பாடியோட நல்லா பர்ஃபெக்டாக அட்டாச் ஆகாத மாதிரி ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பண்ணாமல் எடுத்து வச்சு கரெக்டாக நீட்டாக பொறுமையாக அடிங்க, உங்களுக்கு நீட்டாகவே ஃபினிஷிங் வந்துட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அடிக்கலை. மற்ற நார்மல் ப்ளவுஸ்லலாம் நம்ம வந்து
ஹெம்மிங் கொடுப்போம். இவங்க வந்து அளவு ப்ளவுஸில் ஹெம்மிங் இல்லாமல் தான் வந்துருச்சு. ஸோ நம்மளுமே இதில் ஹெம் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்லீவ் வந்துட்டு மடக்கி அடித்ததுக்கு அப்புறமா நம்ம சைடு ஜாயின் தான் பண்ண போகிறோம். ஸோ ரஃப்பாக வந்துட்டு சைடு ஜாயின் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டன் பீஸ் தென் ஹூக் பீஸ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்டி ப்ளவுசஸில் மோஸ்ட்லி பட்டன் தான் வைப்பாங்க. ஸோ பட் நமக்கு இந்த ப்ளவுஸில் ஹூக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹூக் தான் வைக்கணும். எப்பவும் போல் தேவையான கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பட்டன் பீஸ் அண்ட் ஹூக் பீஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது பிகினர்ஸ் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சொல்கிறீங்க. அதாவது கிளாத் வந்துட்டு க்ராஸாக இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏற்ற இறக்கமாக வருது, அதாவது ரெண்டுமே ஈவனாக வர மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு நீங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு லைட்டாக க்ராஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த க்ராஸ் பீஸில் நீங்கள் அந்த கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணக்கூடாது. பட்டி பீஸில் நீங்கள் கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியலை அப்படின்னா நம்ம சேனலில் இதை பற்றின வீடியோஸ் வந்துட்டு ரொம்பவுமே டீட்டெயில்டாக ஹூக் பட்டி பட்டன் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டுமே போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ளவுஸில் ஹூக் பட்டி அண்ட் பட்டன் பட்டி ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். நான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ப்ளவுஸ்லலாம் பட்டன்ஸ் வைக்கும்போது ரொம்பவுமே பயப்படுவேன். அதாவது அந்த ஹோல் வந்துட்டு பர்ஃபெக்டாக போடுறதுக்கும் நெக்ஸ்ட் அந்த பட்டன் வந்துட்டு லூஸ் இல்லாமல் கரெக்டான அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அந்த ஹோலை. ஸோ அப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நிறைய நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வெளியில் கொடுக்க மாட்டோம்ல, பார்த்திங்களா, நம்ம பாட்டிமார்களுக்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க கலந்துகிட்டே வருது, லூஸாக இருக்குது, பட்டன் போட்டால் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஹோல் போட்டுட்டு நீங்கள் பட்டன் வந்துட்டு உள்ளே கொடுத்து பார்க்கணும். அதாவது நம்ம ஹோல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஹோல் வழியாக பட்டனை இன்செர்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டைட்டாகவே உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்துட்டு போடும்போது பட்டன் வந்துட்டு கலராமல் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ வி தான் போட்டிருக்கேன். ஸோ அவங்க ஹூக் தான் வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா, அதுக்காக. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டாட் வந்துட்டு பிடிப்போம். ஸோ இந்த ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறது வந்துட்டு நான் மோஸ்ட்லி வந்துட்டு அளவு ப்ளவுஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் பிடிப்பேன் ஃப்ரண்ட்டு டாட்டாக. இல்லை அப்படின்னா 1.5 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச் கொடுத்துட்டு எக்ஸஸாக வர்றதை நான் இந்த டாட்டாக பிடிப்பேன். பட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு கொடுத்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு இருந்தது. அதாவது அவங்க பாட்டி வந்துட்டு வெளியூரில் இருக்காங்களா, அவங்க பாட்டிக்காக ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் அளவு ப்ளவுஸில் வந்துட்டு பிரிஞ்சு தான், அதாவது பேக் டாட்டும் பிரிஞ்சு தான் இருந்தது, ஃப்ரண்ட்டு டாட்டுமே பிரிஞ்சு தான் இருந்தது. ஸோ நான் இதெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணாமல் நான் எப்போவும் போல் ஒரு 1/2 இன்ச்சில் 4 இன்ச் ஹைட்டில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ பார்ப்போம் வேர் பண்ணிவிட்டு என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ டாட் வந்துட்டு நம்ம பிடிச்சாச்சு. இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்கு தான். நெக் ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ளவுஸை வந்துட்டு நீங்கள் அவுட்ஃபிட் நல்லா பர்ஃபெக்டாக காட்டணும் அப்படின்னா உங்களோட நெக்கோட கட்டிங்கும் நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணுற மெத்தடும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுற இந்த கிராண்டா ப்ளவுஸ்லேயே நீட்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மற்ற ப்ளவுசஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளவுசஸ்க்கு கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே பிகினர்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பைப்பிங் மெத்தடாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படியே அடித்து திருப்பி நெக் ஃபினிஷ் பண்ணிங்கனாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதமான உங்களுக்கு சுருக்கும் வராது ப்ளவுசஸில். ஸோ நான் இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ப்ளவுஸை வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கிராஸ் பீஸ் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. கிராஸ் பீஸ் கட் பண்ண தெரியல அப்படிங்கிற பிகினர்ஸ்க்காக நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்பவும் போல் நான் கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையுமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணுங்க.
அதாவது கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற கிளாத் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வருது. அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வளைவுகள் எல்லாம் வளைஞ்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதில் சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் கிராஸ் பீஸ் வந்துட்டு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கிராஸ் பீஸை நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம நெக்லைனையும் கிராஸ் பீஸையும் தான் ஜாயின் பண்ணுறோம். ஸோ ப்ளவுஸோட ரைட் சைடு வச்சு தான் ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டு பிசிறையும் நம்ம இப்போ அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா கிராஸ் பீஸு, அதையுமே ஒன்றா சேர்த்து அடிச்சுட்டு அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ரெடி ஆகிருச்சு. சீம் அலவன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு ரெடி ஆகிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.